Hey guys, fish on guys. Guys. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷோர் ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். கடல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. காற்றும் பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது. பைட் ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டியும் இல்லை. இப்போ தான் நமக்கு வந்து ஹை டைடு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வந்து பைட் ஃபிஷ்ஷஸோட ஆக்டிவிட்டியும் இருக்கும். பைட் ஃபிஷ்ஷஸ் ஆக்டிவிட்டி வந்துடுச்சுனாலே நமக்கு வந்து பெரிய மீன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ட்ரை பண்ணுவோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரை பண்ணலாம். கடல் வேறு லெவலில் இருக்குது. சுத்தமாக அலை இல்லை. இன்னும் கொஞ்சம் அலை இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நோமேட் பென்சில் பாப்பர் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 36 கிராமு 130 mm. நம்மளுடைய முதல் காஸ்ட் இன்றைக்கி பண்ணலாம். காற்று இல்லாததால் நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்குது நமக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட் ரெட்ரீவ் தான் பண்ணுறேன் நான், ஏன்னா தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால் அப்படியே அமைதியாகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது. போன வாரத்துக்கு கடலில் பார்க்குறதுக்கும் இந்த வாரத்தில் பார்க்குறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய மீனோட ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. அதனால் சின்ன மீன் எதனா கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சிஐடியோட அயன் கேண்டி தான் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து 56 கிராமு. நல்ல லாங் காஸ்டிங் கிடைக்கும். நல்ல லாங்லேருந்து நமக்கு ரெட்ரீவ் பண்ணும்போது எதனா ஒரு மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியம் சைஸில். பெரிய மீனோட ஆக்டிவிட்டி வந்ததுக்கப்புறமா வேணால் நம்ம இந்த பென்சில் பாப்பரு இல்லைன்னா பென்சில் ஸ்டிக் பைட் அது மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஷோ ஃபிஷிங் பண்ணான்னு சொல்லி போயிருந்தோம். எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டரில் ஃபிஷிங் பண்ணான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். நமக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சைனா லூர் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அது என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம முதல் காசு பண்ணியிருக்கோம். நான் ஸ்ட்ரைக் கட்டிதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரப்பாலாவோட க்ரஷ்ஷிட்டி 4 இன்ச்சு சாஃப்ட் லூர் தான் ட்ரை பண்ணுறேன். பிகேகேவோட 14 கிராமு 5 ஊக் சைஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் ஊக் போட்டிருக்கேன், ஸ்ப்ளிட்டிங் போட்டு. நம்ம இதை ட்ரை பண்ணுவோம்.
ஏ கைஸ் ஃபிஷ் ஆன் கைஸ். கைஸ் நல்ல சைஸில் ஒரு எம்ஜி ஒன்று மாட்டிருக்கு. சூப்பர் கைஸ். கைஸ் சரியான சைஸில் ஒரு எம்ஜி. நல்ல சைஸ் கைஸ். பாருங்கள், நம்ம சாஃப்ட் லூரில் தான் மாட்டுச்சு. சின்ன மீன் தான், ஒரு 3 கிலோ இருக்கும். ஆனால் செம்ம அடி வச்சுது மீன். கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். செம்மையாக இருக்குங்களா? கைஸ் ஃபிஷ் ஆன் கைஸ். கைஸ் நமக்கு வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு எம்ஜே மாட்டியிருக்கு. இரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மீனை வந்து சமைக்க போகிறோம். ஒரே ஒரு மீன் தான் மாட்டுச்சு. ஒரு 1/2 கேஜிக்கு மேலே இருக்கும், 3/4 கிலோ கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீன் வாங்கிட்டு வரதுக்காக நம்ம அண்ணன் அமுச்சு வச்சுருக்கேன். அவங்க போயிட்டு வாங்கிட்டு வரதுக்காக போயிட்டுருக்காங்க. கூட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேர் வராங்க. நாங்கள் இந்த இடத்துல வந்து மீனை க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட போகிறோம். பிடிச்ச மீன்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் கீச்சா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மீனை பிடிச்சி ஒரு நாள் தான். எந்த மீன் பிடிச்சது? இந்த மீன் பிடிச்சது இவர் தான். அம்மா மூஞ்சி காட்டுங்க. கண்டிப்பாக வீடியோவில் போடணும். இங்கே காட்டுங்க, பாருங்க. இவங்க தான் அந்த மீன் பிடிச்சாங்க. நல்லா மசாலா போட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியது தான். உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துக்குங்க. அது கீழே போட்டிருக்குண்ணா, அதெல்லாம் கரெக்டாக உள்ளே போட முடியாது. ரொம்ப நைஸாக இருக்க. போதும் 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 போதும். முடி போட்டு உப்பே போட தெரியல. எல்லாரும் நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோம். கையில் இது பண்ணணும். மசாலா போட்டாச்சு மீனுக்கெலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். கல் காஞ்ச மாதிரி தான் வரும், சூடான மாதிரி தான் வரும். தெரியுமா? மட்டை தானே பாருங்களா? போதும்ல. இருக்கு வாப்பா. 350 ரூபான்னு வருமா? இன்போர்ட்டோடு தான் இருக்குது, சாதா இல்லை. ஓகே. மீன் போடுவா. ஸ்மெல்லே வந்துச்சு. போடு. ஃபஸ்ட்டு பெருசு போட்டுடலாம். சரி போடு. மடவையா? மடவில்லை, இல்லை மத்தியா? கவலை காணகத்தனை. 1
ஊற்றுறேன். அது வெந்து தானே ஊற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடு. அவனுக்கே விட்டாராப்பா. போட்டு அவசரத்தில் தட்டி எடுத்துன்னு வர மறந்துட்டோம். அதனால் கட்டையில் வச்சு சாப்பிட போகிறோம். அந்த பார்த்து விடுங்க. முதல்ல எரிஞ்சுது அப்படிங்க எல்லாம் சாப்பிட வேண்டியது சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நல்லா இருக்காண்ணா? சூப்பராக. இது அவசர சமையல், நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லா இல்லை, சூப்பராக நல்லா ஜூஸியாக இருக்குது. சமோசா அந்த ஜூஸி அந்த மீனோட இது அப்படியே வெரி நைஸ் ஃபிஷ். பாலா உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் போனோம். மீன் அருமையாக இருக்குது. மசாலா நான் போடல. இருந்தாலும் பாலா தான் உப்பு போட்டாங்க. செம்ம டேஸ்ட். செம்ம டேஸ்ட். இப்போ இன்னொருத்தர் போடலாம். மைக் வருமா இல்லை? எல்லாமே இன்பில்ட் மைக் இருக்கு.